செய்திச் சுருக்கம். அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட விசேட வாகனச் சோதனை நடவடிக்கையை எந்த தரப்பினர் தடுக்க முற்பட்டாலும் இலங்கை போலீஸ் அதனைத் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதங்க தெரிவித்தார். வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாநிலமாக தமிழ் மக்கள் சுயாட்சியுடன் வாழக்கூடிய அரசியலமைப்பை புதிய அரசாங்கம் உருவாக்க வேண்டும். அத்துடன் மாகாணசபை தேர்தலை விரைவாக நடத்தி அதற்கான அதிகாரங்களை முழுமையாக வழங்க வேண்டும். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. 11ஆம் தர தவணை பரீட்சை தொடர்பான மேலும் 2 வினாத்தாள்கள் வெளியாகியுள்ளன. விஞ்ஞானம் மற்றும் ஆங்கில பாடங்கள் தொடர்பான வினாத்தாள்களே இவ்வாறு வெளியாகியுள்ளதாக வடமத்திய மாகாண கல்விச் செயலாளர் சிறிமெவன் தர்மசேன தெரிவித்தார். ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உட்பட 34 பேரை விடுதலை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் இருவருக்கு ஹியூமன் மெடானியோமோவைரஸ் எனப்படும் தொற்று. தமிழக சுகாதாரத்துறை அறிவிப்பு. கனடாவின் பிரதமர் ஐஸ்டின் ட்ரூடோ தனது பதவியை ராஜினாமா செய்தார். நேபாளத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.1 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.